நம்ம கிட்ட இருக்கிற நெருக்கமான பொருள் தொலையும் போது தான் அதோட அருமை நமக்கு புரியும். மொபைல் அதை சுற்றி தான் என் வாழ்க்கை. எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும். சும்மா நடிக்காதப்பா. ஏய், அது இல்லாத ஒரு நாள் என்னால் நினச்சி பார்க்க கூட முடியாது. என்னடா சொன்ன? முகுந்த், இபி பில் கட்டிட்டு வாடா. முகுந்த், சர்ஃப் வாங்கிட்டு வா. ஆனா ஒரு நாள். ஹலோ, சொல்றா மச்சான். இரு மச்சான், சார்ஜ் கம்மியாக இருக்கு, அப்புறமா கூடுவா. ஓகேடா. அம்மா பாய். சார் டைம் என்ன சார்? ஐயோ, என்னடா பகலே லைட்டாக போடுற? என்ன தேடுற? என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தின்னு இருக்க? என்ன தேடின்னு இருக்க? ஃபோன் தொலைஞ்சிடுச்சு. அப்பாடா, இன்னைக்கு தான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லேண்ட்லைன்லேருந்து ஒரு ஃபோனை போட வேண்டியது தானே? என்ன சுவிட்ச் ஆஃபா? ஒரு விஷயம் நம்ம விட்டு போகும்போது தான் நம்ம சுற்றி இருக்கிற பல அழகான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும், புரிய வரும். அந்த உணர்வு நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. ஏய் பிரணவ், ஸ்கூலில் என்னாச்சு இன்னைக்கு? மேக்ஸ் டீச்சர் திட்டினாங்க. மேக்ஸ் டீச்சர் திட்டினாங்களா? ஏன்டா? மேக்ஸ் புக்கை தொலைச்சிட்டேன். என்னது, மேக்ஸ் புக்கை தொலைச்சிட்டியா? நீ மேக்ஸ் புக்கை தொலைச்சிட்ட, உங்கள் அண்ணன் செல்ஃபோனை தொலைச்சிட்டான். ஓ போச்சா? ஏய் முகுந்த், ஃபோன் போச்சா? போடா. ஏய் முகுந்த், இங்கே வாடா. என்னப்பா? உட்கார்றா. சொல்லுங்க. ஏய் உட்கார்றாண்ணா. இதையே எவ்வளோ நேரம்டா நினச்சிட்டு இருப்ப? பரவாயில்ல விடு, வேறு ஃபோன் வாங்கி தரேன். அதெல்லாம் விடுங்க, பரவாயில்லப்பா. சரி, அப்படின்னா அப்புறம் பேசலாம். போய் வேலை ஏதாவது இருந்தால் பாரு. முகுந்த், டொன்டடாய். டேய்,
எங்கடா இருந்துச்சு? என் பேக்ல இருந்துச்சு. சரி, மேத்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லு, நான் சொல்லித் தரேன். வேணாம், நீ சொல்லி கொடுத்தா நான் ஃபெயில் ஆயிடுவேன். நான் டியூஷன் போய் கத்துக்கிறேன். டேய், என்னடா உனக்கு அவ்வளோ ஆகி போச்சா? ஆயிடுச்சு, நான் ஆயிடுச்சு. சொல்லி தந்து கேட்டுக்க மாட்டியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. கேக்குறேன்.